எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் சொல்லு பார்த்தி. வணக்கம். ஓகே, இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி குழந்தைங்கள ஈஸியாக இங்கிலீஷில் ரீட் பண்ண வைக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ ஆங்கிலம் அப்படிங்கிறது ஒரு மொழிப்பாடமாக மட்டும் இல்லாமல் இப்போ எல்லா குழந்தைங்களுமே மேக்ஸிமம் ஆங்கில வழி கல்வியில் படிக்கிறாங்க. ஸோ மற்ற சப்ஜெக்ட்ஸையுமே நம்ம இங்கிலீஷில் தான் நம்ம படிக்கிற சுச்சுவேஷன் இருக்குது. ஸோ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இங்கிலீஷில் ரீட் பண்ணுறதுக்கு குழந்தைங்க கற்றுக்குறாங்களோ அவ்வளோ ஈஸியாக மற்ற சப்ஜெக்ட்ஸையும் லேர்ன் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயமா இருக்கும். ஸோ இங்கிலீஷை எப்படி ஃபாஸ்ட்டாக ரீட் பண்ணுறது இல்லை ஈஸியாக ரீட் பண்ணுறது அப்படிங்கிறத இங்கிலீஷ்லேயே சொல்லித்தராமல் நம்ம தாய்மொழியான தமிழில் சொல்லித்தரும்போது அது சில தமிழ் மக்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இந்த வீடியோ பண்ணுறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி இப்போ இது ஃப்ளாஷ் கார்ட்ஸ். இதில் நான் A to Z ஆல்ஃபபெட்ஸ் லோவர் கேஸ் லெட்டர்ஸில் எழுதி வச்சுருக்கேன். இது சார்ட்டில் தான் எழுதணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சும்மா வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு வேஸ்ட் சம் பேப்பர்ஸ் இல்லைனா சம் கார்ட்போர்ட்ஸ். இப்போ இது பார்த்திங்கன்னா சும்மா வீட்டில் நம்ம திங்ஸ் வாங்கியிருப்போம்ல, அந்த திங்ஸ் வாங்கினதுக்கப்புறம் அந்த அட்டைப்பெட்டி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இதில் கூட நம்ம இந்த மாதிரி ஃப்ளாஷ் கார்ட்ஸ் மாதிரி மேக் பண்ணி ஆல்ஃபபெட்ஸை எழுதி பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். ஸோ இதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஆல்ஃபபெட்ஸோட சவுண்ட்ஸ் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இப்போ நம்ம ABCD அப்படின்னு சொல்லிக் கொடுக்கறத விட அந்த லெட்டர்ஸோட சவுண்ட்ஸை சொல்லிக் கொடுக்கும்போது ரீட் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த இது ஈஸியாக அந்த ஃப்ளோ வந்துடும். இப்போ அதே மாதிரி நான் எல்லாமே லோவர் கேஸ் லெட்டர்ஸ் எழுதியிருக்கிறேன். என்ன ரீசன் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு ஸ்டோரி புக்ஸோ இல்லை வேறு எந்த புக்ஸ் நீங்கள் எடுத்தாலும் மேக்ஸிமம் எல்லாமே லோவர் கேஸ் லெட்டர்ஸில் தான் ஃபுல் சென்டென்ஸோ ஒரு பேராகிராஃபோ இருக்கும்போது ரீட் பண்ண முடியும். ஸோ நம்ம இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த லோவர் கேஸ் லெட்டர்ஸ்லேயே அந்த ஃபோனிக்ஸ், அதாவது ஃபோனிக்ஸ்ன்னு சொல்கிற அந்த லெட்டர்ஸோட சவுண்ட்ஸை அவங்க ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. இப்போ இந்த ஒவ்வொரு ஆல்ஃபபெட்டும் எப்படி சவுண்ட்ஸில் சொல்லலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். சொல்லு பார்த்தி. A B K D E G H I J K L M N O P Q R T R V V X Y Z. ஓகே, வெரி குட். இப்போ இந்த ஆல்ஃபபெட்ஸில் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் மார்க் பண்ணியிருக்கிறேன் வவல்ஸ் எல்லாத்தையும். AEIOU. ஸோ அதை தவிர எல்லாமே கான்சனன்ட்ஸ். AEIOU மட்டும் வவல்ஸ், அதை தவிர மற்ற எல்லாமே கான்சனன்ட்ஸ். இப்போ Y பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். அது ஸ்பெஷல் வவல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு என்ன ரீசன் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இப்போது ஒய் ஏன் ஸ்பெஷல் வவல் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹாப்பி, இதில் இ அப்படிங்கிற ஒய் ஹாப்பி அப்படிங்கிற இ சவுண்டு. ஸோ ஐயோட சவுண்டை இந்த ஒய்யும் ரிஃப்ளெக்ட் பண்ணுது. ஸோ அது ஒரு ஸ்பெஷல் வவலாக இந்த இடத்துல மீன் ஆகுது. சரி, அதே மாதிரி பேபி, இதில் இந்த ஒய்யும் ஐயோட சவுண்டை ரிஃப்ளெக்ட் பண்ணுது. ஸோ அது ஒரு வவலோட சவுண்டே ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுனால இது ஸ்பெஷல் வவல் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் சிம்பிள் அப்படிங்கிறதுலையும் ஒய் இ அப்படிங்கிற சவுண்டை ரிஃப்ளெக்ட் பண்ணுது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எஸ்
yellow, u அப்படிங்கிறதுல வந்து y வந்து கான்சனன்ட் தான். ஏன்னா y வந்து ய அப்படிங்கிற சவுண்டை தான் வந்து மீன் பண்ணுது. எஸ், yellow, u. ஸோ இந்த இடத்துல இது கான்சனன்ட். ஸோ சம்டைம்ஸ் இது வவலோட சவுண்டை ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுனாலையும் சம்டைம்ஸ் அதோட ஓன் சவுண்டையே ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுனாலையும் இது வந்து ஸ்பெஷல் கான்சனன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா AEIOU அப்படிங்கிற வவல்ஸோட மற்ற கான்சனன்ஸோட காம்பினேஷன்ஸில் எழுதி 2 letter வேர்ட்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம். ஸோ இது மாதிரி வந்து குழந்தைங்களுக்கு ட்ரெயின் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இந்த லெட்டர் எடுத்துக்கலாம் ஐ. அதை வந்து எப்படி நம்ம ஃபோனிக்ஸில் சொல்கிறோம்னா இ, பு, இ, பி. இ அப்படிங்கிற லெட்டர் எடுத்துக்கலாம். ஸோ ஈயோட சவுண்டு ஏ. ஸோ பு, ஏ, பே. அதே மாதிரி யூ அப்படிங்கிற லெட்டர் எடுத்துக்கலாம். ஸோ யூ வந்து அ அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பு, அ, ப, கு, அ, க, டு, அ, ட, ஃபு, அ, ஃப, கு, அ, க, ஹு, அ, ஹ, ஜு, அ, ஜ. இது மாதிரி சொல்லலாம். ஸோ இது மாதிரி வவல்ஸ் அண்ட் கான்சனன்ஸை நம்ம தெரிஞ்சுக்கிறது மூலமாக அந்த ஒவ்வொரு லெட்டரோட சவுண்ட்ஸையும் வந்து நம்ம எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது மாதிரி 2 letter காம்பினேஷன், 3 letter காம்பினேஷன் அந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக எழுதி பசங்களுக்கு வந்து ட்ரெயின் பண்ணலாம். இது மேக்ஸிமம் ஒரு 1 or 2 weeksல வந்து நம்ம பசங்களுக்கு சொல்லி கொடுத்துடலாம். ஸோ அவங்க வந்து இதை கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அடுத்து 3 letter 4 letter காம்பினேஷன் அந்த மாதிரி நம்ம நெக்ஸ்ட் லெவல் போயிட்டே இருக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் வந்து 2 letter வேர்ட்ஸ் அண்ட் 3 letter வேர்ட்ஸ் வந்து எழுதி வச்சுருக்கிறேன். ஸோ அவங்களுக்கு இது மாதிரி ட்ரெயின் பண்ணுறதுனால அவங்களால இதை வந்து ஈஸியாக ரீட் பண்ண முடியும். பார்த்திவ் இது ரீட் பண்ணு. As, M, Win, Ask, Fix. ஓகே, வெரி குட். சம் மோர் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இது ரீட் பண்ணு. Jug. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிக்சர் வந்து பின்னாடி ஓட்டி அவங்களுக்கு காமிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு டைப் ஆஃப் ஃப்ளாஷ் கார்டு தான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டே அந்த பிக்சரை காமிச்சு அந்த வேர்டை சொல்லி கொடுக்கறத விட அந்த வேர்டை சொல்லி கொடுத்து அதுக்கான பிக்சர் இது அப்படின்னு காமிக்கும்போது அவங்களுக்கு ஈஸியாக ஞாபகத்துலேயும் இருக்கும். அதே சமயம் அந்த வேர்டை எந்த இடத்துல பார்த்தாலும் அவங்களுக்கு ரீட் பண்ணுற எபிலிட்டி இருக்கும். ஃபஸ்ட்டே பிக்சரை பார்த்துட்டு அவங்க அந்த வேர்டை ஞாபகம் வச்சாங்கன்னா அதே வேர்டு அதே வார்த்தை வேறு ஏதாவது ஒரு இடத்துல இருக்கும்போது அவங்களுக்கு ரீட் பண்ண முடியுமா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட்டு தான். நெக்ஸ்ட் பஸ். வெரி குட். நெக்ஸ்ட் பிக்சர் lock. வெரி குட். Fish. இதே மாதிரி நம்ம ஃப்ளாஷ் கார்ட்ஸ் மட்டும் இல்லாமல் ரியலாகவே இப்போ நம்ம சம் டாய்ஸ் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கார் அப்படின்னு அந்த பசங்களை சொல்லி அந்த டாய் எடுத்துக்கொடு அப்படின்னு சொல்லும்போது இப்போ வந்து பஸ் அப்படி நம்ம வந்து வேரியஸ் டாய்ஸை வச்சு அந்த பசங்களுக்கு வந்து அந்த ரீடிங் எபிலிட்டியை வந்து நம்ம வந்து பழக்கலாம். ஸோ இந்த மாதிரி சொல்லிக் கொடுக்குறது மூலமாக அவங்க கண்டிப்பாக ஈஸியாக லேர்ன் பண்ணிக்குவாங்க ஃபாஸ்ட்டாக அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது உங்களுக்கு யூஸாக இல்லைன்னா கூட யாருக்காவது யூஸ் ஆகும்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் சொல்லிட்டு பார்த்திவ். Bye.